அஸ்ஸலாமு அலைக்கும். அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவிற்கே எல்லா புகழும். இப்போ நம்ம முகமது நபி சொன்ன கருத்துக்கள் விஞ்ஞானம் சார்ந்த கருத்துக்களா என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விஞ்ஞானம் போதித்த மெய்ஞான தூதர் அப்படிங்கிற தலைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நபியே நாம் உம்மை மக்களுக்கு நற்செய்தி சொல்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அவர்கள் சொன்ன நற்செய்திகளும் எச்சரிக்கை செய்தவைகளும் அக்காலத்திற்கும் இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் பொருத்தமானதாகவே அமைந்துள்ளது. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க, நற்செய்தி அது எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பற்றி இப்போ பார்ப்போம். மணியோசை, ரசூலுல்லாஹ்க்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வகி வருமா, வகி வரத்துக்கு முன்னாடி மணியோசை கேட்குமா, கிளிங் கிளிங்ட்டு மணியோசை கேட்குமா. அதுக்கு பிறகு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்கன்னா, இது எதை குறிக்குது, ஃபோனை குறிக்குது. ஃபோனை கண்டுபிடிப்பாங்க ஒரு நாள், அப்போ மணியோசை கேட்கும். அதுக்கப்புறம் ஃபோன் பெல் அடிக்குது இல்லை, ஃபோன் பெல் அடித்த பிறகு நமக்கு செய்தி வருது ஃபோனில். அதே மாதிரி தான் இது அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஃபோனை கண்டுபிடிப்பாங்கங்கிறதுக்கு அறிகுறியாக மணியோசை கேட்டு அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. இது அதுக்கு வித்திட்டது போல் அமைந்துள்ளது. மறுமையில் வாய் பேசாது, கண் பேசும், காது பேசும், மூக்கு பேசும், கை பேசும், கால் பேசும் அப்படின்னு ரசூல்லா பயான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கெல்லாம். அப்போ மாற்று மதத்தினர் எல்லாருக்குமே உட்காந்து பயன் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாவை வணங்குங்க, மறுமையில் நம்ம என்னென்ன செஞ்சிச்சோ அது வேறு இது செய்தே சொல்லும். வாய் சொல்லாது, மூக்கு சொல்லும், கண் என்னென்ன பார்த்துச்சோ அது கண் சொல்லும், காது என்னென்ன கேட்டுச்சோ அதெல்லாம் காது சொல்லும், கை எங்கெங்கே போச்சு, என்னென்ன எடுத்துச்சு, கை திருடுனது எல்லாமே கை சொல்லும், கால் எங்கெங்கே போனது அது கால் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் நக்கல் அடித்து சிரிக்கிறாங்க. அது எப்படி அல்லாவால் எல்லாத்தையும் பேச வைக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பேசாது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நக்கல் எடுத்து சிரிக்கிறாங்க. அது எவ்வளோ காலத்துக்கு? டேப் ரெக்கார்டர் கண்டுபிடிக்க வரைக்கும் தான். டேப் ரெக்கார்டர் கண்டுபிடித்த பிறகு மனுஷன் அதை நம்புகிறான். ஒளி நாடில் பேசி பதிவு பண்ணி கேசட் போட்டு டேப் ரெக்கார்டில் நம்ம பதிவு பண்ணி கேட்குறோம். இசைத்தட்டில் பாட்டு போட்டு கேட்குறோம், ஸ்பீச்சு பேசி கேட்குறோம். அப்போ அந்த ஒளி நாடாவே சுற்றி கரண்டில் சுற்றி அது பேசும்போது ஏன் மனுஷன் அல்லாவால் எல்லா உறுப்புகளையும் பேச வைக்க முடியாதா? முடியும். மனுஷனே ஒளிநாடாக பேச வச்சுட்டானே, அப்போ அல்லாவால் பேச வைக்க முடியும் என்பதை இப்போ நம்புகிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி நம்புகிறாங்க. ஆமாம், கரெக்டு தான், அல்லாவால் பேச வைக்க முடியும். டேப் ரெக்கார்டை கண்டுபிடித்த பிறகு மனுஷன் நம்புகிறாங்க. அதே மாதிரி சிறுநீர் கழிக்கிறதை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீர்கள், அது தோலில் தெரிப்பதால் தோல் வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மருத்துவ உலகமும் ஏற்றுக்கொள்ளுது. ஆமாம், நின்றுட்டு சிறுநீர் கழிச்சா தோல் வியாதி வரும், உட்காந்து சிறுநீர் கழிங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹோட கருத்துக்களை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. நகம் வெட்டுறது மிக சிறிய விஷயம். நகம் வெட்டுறது வாரத்துக்கு ஒரு நாள் நகம் வெட்டுங்க. இல்லைன்னா அந்த நகை இடுக்குகளில் உள்ள அழுக்குகள் சாப்பாட்டில் கலந்து புழுக்களாக மாறி ஆரோக்கிய வலுவை கேடு விளைவிக்கும், வயிற்றில் போய் வயிற்று உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதையே டாக்டர்களும் சொல்கிறாங்க. ஆமாம், வாரத்துக்கு ஒரு நாள் நகை வெட்டிடணும், கையெல்லாம் க்ளீனாக இருந்தால் தான் ஆரோக்கிய வாழ்வாக இருக்கும், இல்லைன்னா ஆரோக்கியம் இருக்காது, அது அழுக்குகள்லாம் உள்ளே போய் நல்லதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதையும் அவங்களும் சொல்கிறாங்க. மது குடிப்பதை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க? அது பாவத்துக்கெல்லாம் மிகவும் அடிப்படை, அதை ஹராமானதில் ஒன்றாக்கி அதை தடுத்து விட்டார்கள். அதை தூர போங்க, அதுக்கிட்டே நெருங்காதீங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மது குடிக்கிறதுனால சிறுமூளை பாதிக்கப்பட்டு பகுத்தறிவு தவறி தவறுக்கு மேல் தவறு செய்பவனாக ஆகிறான். அப்படி இருக்கும்போது அதுக்கிட்டே போகிறீங்க, அது போதை தரும். அந்த போதையை நம்ம குடித்தோம்னா அவங்களுக்கு அறிவே வேலை செய்யாது, கருத்தே இருக்காது, அவங்க சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க எது சொன்னாலும் நம்ப முடியாது. பொண்டாட்டி பிள்ளையை அடிக்கிறாங்க, இல்லாட்டி மனசு உள்ளது எல்லாத்தையும் வெளியே கொட்டிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. எதுக்கு அதுக்கிட்ட போகிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடை செஞ்சுருக்காங்க. மறுமையில் தான் நமக்கு மது புகட்டப்படும். சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்தில் பாலாறு, தேனாறு, மதுவாறு என்று 3 ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த 3 ஆறில்
இது பானங்கள் போட்டப்படும். அப்போ மதுவாரும் நமக்கு மதுவும் போட்டப்படும். இப்போது ஹராம், இப்போ வந்து மதுவை குடிக்காதீங்க அப்படின்ட்டு ரசூல்லா தடை செஞ்சுருக்காங்க. வயிற்று உபாதைகள் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது அரசும் ஏற்றுக்குது. அரசாங்கமும் மருத்துவ உலகமும் தடை செய்ய பல முயற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றன. ஆனால் அதில் பணம் வருதுன்னு அரசாங்கம் கூட சாராய கடை வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம மார்க்கம் தடை செஞ்சுருக்கு. முஸ்லீம்கள்லாம் அது குடிக்கக்கூடாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மதுவை பற்றி ரசூலா எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. அதுக்கிட்டே நெருங்காதீங்க அப்படின்னு. நீரை நின்று கொண்டு குடிக்கக்கூடாது. அப்படியே மறந்துட்டு நின்று கொண்டு குடிச்சிட்டா கையை விட்டு வாந்தி எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மோசமானது. ஆனால் நானே எத்தனை தடவை நின்று கொண்டு குடிச்சிருக்கேன். இப்போ தான் அந்த தண்ணிக்கிட்ட ஸ்டூலை போட்டாச்சு உட்காந்து குடிக்கிறதுக்கு. உட்காந்து தான் தண்ணி குடிக்கணுமா சாப்பிட்ணுமா? உமிழ் நீரோடு அது கலந்து உள்ளே போனால் தான் அது வந்து ஒன்றும் செய்யாது. இல்லைண்டா அது வயிற்றில் போய் உமிழ் நீர் நின்றுக்கிட்டு குடித்தா உமிழ் நீரோட கலக்காது. அப்படியே நேராக பானம் வந்து வயிற்றில் போய் ஏதாவது மக்கர் பண்ணும். உட்காந்து பொறுமையாக வாய் எடுத்து 2-3 தடவை வாய் எடுத்து குடித்தா அது உமிழ் நீரோட கலந்து உள்ளே போகுது. அதனால எந்த வித கெடுதலும் நடக்காது. அதனால தான் அப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசூல்லா. ஒட்டகம் போன்று ஒரே மூச்சில் குடிக்காதீங்க, 2-3 தடவை வாய் எடுத்து குடிங்க. ஒரு மாற்று மத சகோதரி டாக்டர் கூட நபிகள் நாயகம் உட்காந்து குடிக்க சொன்னாங்க தண்ணி, அதே மாதிரி உட்காந்து குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அவங்கெல்லாம் வந்து அந்த நபிகள் நாயகம் சொன்னதை அவங்களே சொல்கிறாங்க. வேறு வந்து நம்ம கழுத்தில் வந்து ரெண்டு குழாய் இருக்குமா, மூச்சு குழாய் சுவாச குழாய் ரெண்டு வந்து கழுத்தில் வந்து பிரியுதான். சுவாச குழாய் வந்து முன்பக்கமும், மூச்சு குழாய் உணவு குழாய் வந்து பின்பக்கமும் 2 பிரியுதான். பிரிகிற இடத்துல கழுத்தில் ஒரு முடிச்சு உள்ளது. குரல் வள மூடி, அது வந்து அந்த முடிச்சை வந்து குரல் வள மூடியானது மூடிக்கொள்கிறது. நம்ம தண்ணி குடிக்கும்போதும் சாப்பிடும்போதும் குரல் வள மூடியானது மூடிக்கொள்கிறது. அப்போ நேராக உணவு சுவாச குழாய்க்கு போகாமல் உணவு குழாய்க்கு நேராக தண்ணி சாப்பாடெலாம் போகிற மாதிரி அது மூடிக்கிறது, நேராக போகுது. நம்ம வந்து நின்றுட்டு குடித்தா அந்த குரல் வள மூடி அதோட செயல்பாட்டை இழக்குது. அதனால் என்ன ஆகுது, சுவாச குழாய்க்கும் தண்ணி சென்றுது. தண்ணி சென்றவுடனே புறை ஏறுது. இதனால் உயிருக்கும் ஆபத்தாக கூட சில நேரம் முடியலாம். மூச்சு வீசிங் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த புறை ஏறுனா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு இதாகிடும். மூச்சு குழாயில் ஏதோ ஒன்று பட்டால் கூட அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அதனால் என்ன செய்யணும், உட்காந்து சப்பி 2-3 தடவை வாய் எடுத்து அழகாக குடிக்கணும். இப்படி தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் அமர்ந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தான் ரசூல்லா சொல்லியிருக்காங்க. இதை எல்லாருமே மாற்று மத சகோதரிகள் கூட அதை ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி பாத்திரத்தில் ஊதுவது, பாத்திரத்தில் ஊதக்கூடாது. டீயை கொண்டு வந்து கொடுத்தோம்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, பாத்திரத்தில் ஊதி டீயை குடிப்பாங்க. டீ ஆறணுண்டு. அப்படிலாம் செய்யக்கூடாது. உள்ளேருந்து வர காற்று கெட்ட காற்று, வெளியில் உள்ள காற்று தான் சுத்தமான காற்று. அந்த கெட்ட காற்று பானத்தில் பட்டவுன்னா அது உடம்புக்கு கேடு தான் தரும். அதனால் நம்ம வந்து பாத்திரத்தில் ஊதி சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. இது வந்து உடலுக்கும் இருதயத்துக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2க்குமே நல்லதில்லை. இப்போ உணவை பற்றி பார்ப்போம். இப்போ சாப்பாடு வந்து எப்படி சாப்பிடணும், உட்காந்து பொறுமையாக 4 பங்கில் 2 பங்கு தான் சாப்பிடணும். 1 பங்கு காலியாக வைக்கணும், 1 பங்கு தண்ணி குடிக்க இடம் வைக்கணும். இப்படி தான் ரசூல்லா சொல்லியிருக்காங்க. 4ல் 2 பங்கு சாப்பிடுங்க. இதையே வந்து மருத்துவ உலகமும் ஏற்றுக்குது. ஆமாம், வயிறு முட்டை சாப்பிடாதீங்க, தொந்தி தான் விழும், கொஞ்சமாக குறைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு தமிழ் புக்கில் கூட வரும். பசி வந்தவுடன் துசி, பசி அடங்கும் முன் அதை விட்டு எந்திரி அப்படின்னு வரும். நொறுங்க தின்னா 100 வயசு அப்படிலாம் வருது. நல்ல சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடணும். இதையே அக்குபஞ்சர்லேயும் அதான் சொல்கிறாங்க, மென்று சாப்பிடுங்க, உங்களுக்கு நோயே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரசூல்லாவும் அதை சொல்லியிருக்காங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, மென்று சாப்பிடுங்க, உட்காந்து சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு. குரல் வள மூடி வந்து மூடிக்கு நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும் போதும் அப்போ வந்து பேச வராது. சாப்பாடு வாயில் வச்சுக்கிட்டே பேச முடியாது, சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஒரே ஏறி மூச்சு முட்டதெல்லாம் ஆயிரும், தொந்தி வந்துடும். என்னது சாப்பிட்றதுக்கு முன்னாடி உப்பு
உப்பை தொட்டு வாயில் வைக்கணும். சாப்பிட்ட பிறகும் லேசாக உப்பை தொட்டு வாயில் வைக்கணும். ஒரு விரலால் லேசாக இப்படி தொட்டு வாயில் வைக்கணும். சாப்பிட்ட பிறகும் லேசாக உப்பை தொட்டு வாயில் வைக்கணும். அப்படி செஞ்சால் வெண்குஷ்டம் தொந்தி 2 வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரையும் பார்த்தா நல்லா இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, ஆணும் பெண்ணும். ஆனால் எப்படி தொந்தி வந்து அவங்களுக்கு எடுத்துடுது. தொந்தி வந்து பெருசாக இருக்கும். இதனால என்ன ஆகுது, நம்ம ரசூலா சொன்ன பழக்கத்தெல்லாம் விட்டதுனால தான் நமக்கு இதெல்லாம் வருது. தொந்தி வராமல் இருக்கணும்னா சாப்பாடை குறைச்சிட்டு உப்பு தொட்டு சாப்பிடணும். அதுக்காக உப்பு அள்ளி நிறைய வாயில் படக்கூடாது, ப்ரெஷர் கூடிரும். லேசாக விரலால் இப்படி தொட்டு வாயில் வைக்க. ராபியா தான் சொன்னாங்க உப்பு திங்க சொல்லி. அதனால தான் நான் உப்பு தின்றேன், ப்ரெஷர் கூடிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. லேசாக உப்பு கையில் தொட்டு இப்படி வாயில் வைக்கணும். அப்போ வந்து தொந்தி வளராது. இனிமையாவது உப்பை தின்ற பிறகாது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தொந்தி இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போம். அலி அலில்லா அன்னைக்கு சாப்பாடு வைக்கும்போது கூட ஃபாத்திமா நாயகி ஒரு கிண்டத்தில் உப்பு வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டம் ஏற்படுது, தொந்திலாம் வருது. எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வயிறு பெருசாக தான் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம உப்பை விட்டதுனால தான். குறையாக சாப்பிட்ணும். ஒரு செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஆள் கூட சொன்னாங்க, ஒரு மனிதர், ஒரு சகோதரர் சொன்னாங்க, நம்ம எது அதிகமாக செய்கிறோமோ அது வளரும். நிறைய சாப்பிட்டா தொந்தி வளரும். அதிகமாக தூங்கினா சோம்பேறித்தனம் வளரும். அதிகமாக புக்கு படித்தா அறிவு வளரும். எது அதிகமாக செய்கிறோமோ அது வளரும் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம எது அதிகமாக செய்யணும்? அதிகமாக சாப்பிட்டு தொந்தியை வளர்க்கணுமா? தேவையில்லை. அப்போ 4ல் 2 பங்கே சாப்பிடுங்க. இப்படி எல்லாருமே அந்த கருத்தை, ரசூலா சொன்ன கருத்தை எல்லாருமே அது இப்போ சொல்கிறாங்க. வேறு வந்து சாப்பிட்ட பிறகு விரலை சூப்பணும். இது நிறைய பேர் இப்போ விட்டுட்டாங்க. முதல்ல எல்லாம் விரலை சூப்பிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லோரும் அதை விட்டுட்டாங்க. அதை விட்டதுனால என்ன ஆகுதுண்டா, செமிக்க மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்க கூட எனக்கு சாப்பாடு செமிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட் அதிகமாக நடமாறிடுச்சு. இப்போ ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதும் வந்துடுச்சு. இது 2 வந்ததுனால செரிமானத்தன்மை குறைஞ்சிடுச்சு எல்லாத்துக்கும். சின்ன பிள்ளைங்க வாயிலேருந்தே வருது, சாப்பாடு செமிக்கலம்மா எனக்கு அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு இப்போ வந்து செமிக்கலையாம். அப்போ வந்து விரலை சூப்பணும். சாப்பிட்ட பிறகு விரலை சூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வாயை கழுவிட்டு எந்திரிக்கணும் அப்படின்னு வருது. நம்ம யார் விரலை சூப்புறாங்க, யாராவது ஏதாவது தப்பாக நினைப்பாங்க. நம்ம மார்க்கத்தில் இருக்குது, நம்ம செய்கிறோம். அதை தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. விரலை சூப்பணும். அப்போ தான் அந்த விரல் நுனியில் புளிப்புத்தன்மை இருக்கான். அந்த புளிப்புத்தன்மை வந்து சாப்பாடை செமிக்க வைக்குமா. இதை எல்லோரும் மருத்துவ உலகம் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அக்குபஞ்சர்லேயும் இதை சொல்கிறாங்க, விரலை சூப்பணுண்டு. ஆனால் நம்ம எல்லாம் அதை விட்டுட்டோம். சுன்னத் பண்ணுறதை பற்றி ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க? சுன்னத் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு, அது நல்லது. அதை வந்து ஈமான் கொள்ளாதவர்கள் கூட இப்போ 100க்கு 100 பேர் சுன்னத் பண்ணுறாங்க. அதனோட பயன்கள் தெரிஞ்சு ஈமான் கொள்ளாத மாற்று மதத்தினர் கூட இப்போ சுன்னத் பண்ணுறாங்க. சுன்னத் பண்ணுறது மிக சின்ன விஷயந்தான். அதை நம்ம பெருசாக்கிறோம், பெரிய வைபவமாக கொண்டாடுறோம். பத்திரிகை அடித்து சுன்னத் வைபவம், சடங்கு வைபவம், வளைகாப்பு, இதெல்லாம் ஏன் பெருசாக செய்கிறீங்க? இதெல்லாம் 4 செவத்துக்குள்ளே செய்யணும். திருமணம் மட்டும்தான் பெருசாக செய்யணும். பெருசாக ஆடம்பரம் இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விருந்து வைக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாமே மாறி போச்சு. சுன்னத்து எல்லாம் பெருசாக வைக்கிறாங்க. 40 கழிக்கிறதுக்குள்ளே பிள்ளை பிறந்து 40 கழிக்கிறதுக்குள்ளே சுன்னத் பண்ணிடணும். அப்படின்னா பிள்ளைங்களுக்கு புண்ணு சீக்கிரமாக ஆறிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சுன்னத் வைபவம் பெருசாக செய்யக்கூடாது, சடங்கையும் பெருசாக செய்யக்கூடாது. இந்த வடிவேலு காமெடியிலலாம் சொல்லுவாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு வடிவேல்கிட்ட கேட்பாங்க. கொழுந்தியா வயசுக்கு வந்துட்டா என் சடங்குக்கு போகிறேன். இப்போ கேட்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆம்பளைங்க வயலுக்கு சடங்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்மளும் அதே மாதிரி தானே சொல்லுவோம். ஆம்பளைங்கள்ட்ட எங்கே சாச்சா போகிறீங்க? நாங்களாம் சொந்தக்காரங்க பிள்ளை ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, அந்த சடங்கு செய்கிறாங்க, பெருசாக விருந்து பண்ணுறாங்க, நாங்கள் போகிறோம். அதே தானே சொல்லுவாங்க. அப்போ சடங்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது, சடங்குக்கு போகிறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒருத்தருக்கு தெரியாமல் தண்ணி ஊற்றி பிள்ளைங்களை வைக்கணும். இது வந்து ஊர் ஃபுல்லாக தண்டரை அடித்து சடங்கு செய்கிறேன் அப்படின்னு பெருசாக செய்கிறது இந்துக்கள் பழக்கம். நம்ம அதை கொண்டு வரக்கூடாது. அதெல்லாம் பெருசாக செய்யாமல் சின்னதாக செஞ்சிடணும். ரசூல்லா வந்து மிஹ்ராஜ் சென்றதை பற்றி பார்ப்போம். ரசூல்லா மிஹ்ராஜ் சென்றாங்க. ஒரு நாள் நைட்டே போயிட்டு அந்த நைட்டே திரும்பி வந்துட்டாங்க. சொர்க்கம் நரகத்தெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. இதை எல்லாருமே கேலி பண்ணாங்க. அது எப்படி ஒரு நாள் இரவுலேயே வானலோகத்துக்கு போனாங்களாம், திரும்பி வந்தாங்களாம், எல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு எல்லாம் நக்கல் அடித்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் நம்புகிறாங்க. எப்படின்டா,
ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க அதிபர், முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் கூட கேள்வி பண்ணாங்களாம். நபிகள் நாயகம் மிஹ்ராஜ் போனாங்க, வானலோகத்துக்கு போனாங்கன்னா ஒரே நாள் போயிட்டு ஒரே நாள் திரும்பி வந்தாங்களாம். அங்கே என்ன வானத்தில் ஓட்டையாக இருக்குது போயிட்டு திரும்பி போகிறதுக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். ஆனால் இப்போ வந்து எப்படி நம்புகிறாங்கண்டா, ராக்கெட் விட்றாங்கல்ல, ராக்கெட் விட்ற வரைக்கும் தான் எல்லாருமே கேள்வி பண்ணது. ராக்கெட் ஒரே நாள்லேயே போய் சேர்ந்துருதுல, அங்கே போய் இறங்கிடுது. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணிட்டு திரும்பி வருது ஒரு நாள்லேயே. அப்போ வந்து அப்போ நபிகள் நாயகம் ஒரு நாள் போயிருப்பாங்க, வானத்தில் ஓட்டை இல்லாட்டியும் எப்படி நேராக போயிடும் அப்படின்ட்டு இப்போ கண்டுபிடிச்சி ஆமாம் கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நபிகள் நாயகம் போயிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. இப்படி அறிவுள்ளவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்கள் கருத்து கரெக்டு தான் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் நம்ம இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு அதை பின்பற்றுறது கிடையாது. முத ராக்கெட் விடும்போது என்னாச்சுன்னா, ஓசோன் படலத்தில் ஒரு கிழிசல் கடந்துச்சு. அப்போ நம்ம இப்போ தானே முத ராக்கெட் விட்டுருக்கோம், இதுக்கு முன்னாடி யாருமே ராக்கெட் விடலை, அப்போ எப்படி இந்த கிழிசல் வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். ஆராய்ச்சி பண்ணும்போது யாராவது இந்த வழியாக போயிருக்கணும் அப்படின்னு எல்லா மதத்தையும் எடுத்து பார்க்கும்போது இஸ்லாத்தில் தான் நபிகள் நாயகம் வந்து இந்த மாதிரி போனாங்க, மிஹ்ராஜ் போனாங்க, ஒரே நாள் நைட்டு போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது அதை எடுத்து பார்த்தோன்னே ஆமாம், அப்போ இஸ்லாமிய நபிகள் நாயகம் போயிருப்பாங்க, உண்மையிலே போயிருப்பாங்க. ஏன்னா அந்த வந்து ஓசோன் படலம் கிழிஞ்சிருக்கு லேசா அப்படின்னு அதை வச்சு நம்புகிறாங்க. இப்படித்தான் ரசூல்லா சொன்ன கருத்துக்கள் எல்லாம் விஞ்ஞானமும் ஏற்றுக்குது, மருத்துவ உலகமும் ஏற்றுக்குது. இன்றும் அன்றும் என்றும் விஞ்ஞானிகளும் சரி என்று சொல்கிறார்கள் ரசூல்லாவோட கருத்தை. ஆனால் நான் நபியோட வழிமுறையை பின்பற்றி நாம் தான் நடக்காமல் இருக்கிறோம். வேறு வந்து மனுஷன் குரங்கிலேருந்து பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மார்க்கத்தில் அது கிடையாது. இதை மட்டும் விஞ்ஞானிகள் இன்னும் கண்டுபிடிச்சா அதுவும் தப்பு தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்குவாங்க. மனுஷன் வந்து மண்ணிலிருந்து நாம் படைத்தோம், மனிதர்களை நாம் மண்ணிலிருந்து படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், இரத்த கட்டியிலிருந்து நாம் உருவாக்கினோம் அப்படின்னு சொல்கிறான் ஆண்டவன். அப்போ வந்து அப்படி இருக்கும்போது விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கண்டா, குரங்கிலிருந்து மனுஷன் பிறந்தான், பரிணாம வளர்ச்சி எடுத்து மனுஷன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்புகிற மாதிரி இல்லை. இது அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நல்ல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா மண்ணிலிருந்து படைத்தால் அப்படிங்கிறத அவங்க உறுதி செஞ்சுக்குவாங்க. ஏன்டா ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்கள் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காங்க. ரஷ்யா நாட்டில் உள்ளவங்க ரஷ்யக்காரங்க மாதிரி இருக்காங்க, சீனா தேசத்தில் உள்ளவங்க சீனாக்காரங்க மாதிரி, இந்தியாவில் உள்ள மண்ணில் உள்ளவங்க இந்தியன் மாதிரி. அப்போ அந்தந்த மண்ணில் உள்ளவங்க அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி முகம் அமையுதில்லை. அப்போ மண்ணால் படைத்தாங்கிறதுக்கு அது அத்தாட்சியாக இருக்குல்ல, அதை வச்சு கூட அவங்க கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கல, மனிதன் குரங்கிலிருந்து பிறக்கவில்லை. இது ஏதோ தவறாக அவங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து சரியாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி இஸ்லாத்தில் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு வருவாங்க. அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், நபியோட கருத்துக்களை நம்ம எடுத்துக்காமல் சாப்பிட்ற ஒழுங்குமுறைகள், தண்ணி குடிக்கிறது, சுன்னத் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம ரசூலோட கருத்தை நம்ம பின்பற்றணும். மாற்று மதத்தினரெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க போல், நம்ம விட்டுட்டோம் எல்லாத்தையும். அப்படி இருக்காமல் முஸ்லீமாக வாழ வேண்டும், ரசூலுல்லாவோட கருத்தை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்ம வாழ்வை நல்லபடியாக இருக்கலாம், வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். அஸ்ஸலாமு அலைக்கும்.